Hey guys, welcome back. So last வீடியோல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஆங்கர் டேக் வச்சுருந்தோம் as well as ஒரு இமேஜ் வச்சுட்டு அந்த இமேஜையும் ஆங்கர் டேக்கையும் லிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பட்டன் டேக் வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டன் டேக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு டேக் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் தெரியணுமோ, பட்டனுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் தெரியணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த பட்டன் டேக்குள்ளே வந்துட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பட்டன் வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஈவன் இதை கிளிக் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணால் சம்திங் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி ஆங்கர் டேக் பார்த்துருக்கோம் as well as இப்போது பட்டன் டேக் பார்த்துருக்கோம். இப்போது இந்த பட்டனையும் ஆங்கர் டேக்கையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா வேற ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பட்டன் டேக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஆங்கர் டேக்கில் எழுதணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கர் டேக் எழுதிட்டு எந்த வெப்சைட்டுக்கு போகணும், நான் வந்துட்டு இங்கே வாட்ஸ்அப்புக்கு போகிற மாதிரி வைக்கிறேன், என்னோடய வாட்ஸ்அப்புக்கு போகிற மாதிரி. ஸோ ஹெச்டிடிபிஎஸ் இந்த இடத்துல வாட்ஸ்அப்புக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் லிங்க் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா WA அப்படின்றது whatsapp.me. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாஷ் நம்ம இந்தியாவோட கண்ட்ரி கோட் +91, அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் நம்பர் 9361533079. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பட்டனை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். ஸோ பட்டனை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போது என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு பட்டனும் லிங்க்கும் வந்துட்டு மெர்ஜ் ஆகிருக்கும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு சேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போது ஒரு பட்டனையும் ஆங்கர் டேக்கையும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலான்னா டிவ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவ் டேக் எழுதுறதுக்கு நான் இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த டிவ் டேக் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஸோ குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்துட்டு சூர்யாவை பற்றின ஒரு இமேஜ் இருக்குது, ஆர்எல்ஸ் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட்டோட இமேஜ் வச்சுருக்கீங்க. ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஹெட்டிங் டேக் வைப்பீங்க, அண்ட் தென் ப்ராடக்ட்டை பற்றின அபவுட் அஸ் கண்டென்ட்டும் வைப்பீங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு ப்ராடக்ட்டை பற்றினது அல்லது ஒரே ஒரு பர்சனை பற்றினது. கரெக்டாக? ஸோ அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி குரூப் பண்ணி வைக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த குரூப் பண்ண டிவ் டேகை வச்சு நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு வந்துட்டு கலர் அப்ளை பண்ணலாம். இந்த டிவ்வுக்குன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டிவ் அப்படின்னா குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனி மீனிங்கும் வந்துட்டு இல்லை. ஓகேவா, ஸோ எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்துட்டு டிவ் டேக். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போது நம்ம ஒரு டிவ் டேக் எழுதிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜ் வைக்கலாம். ஸோ டாட் ஸ்லாஷ் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க logo.jpg அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் டேக்கில் இட்ஸ் அண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இட்ஸ் அண்ட் இமேஜ் அண்ட் தென் ஹைட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 200 பிக்சல் வந்துட்டு சம்திங் கொடுப்போம், அல்லது 250 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஒரு இமேஜ் வந்துருச்சு. ஸோ இமேஜுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹெட்டிங் H1ல் சூர்யா. ஓகேவா, ஃபைன். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப். ஸோ லோரமில் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் வந்துட்டு பேசிக் எழுதிக்கலாம். ஓகேவா,
ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3மே ஒரே ஒரு பெர்சன பத்தினது தான். ஸோ சூர்யாவோட இமேஜ், சூர்யா அப்படின்ற ஹெட்டிங் அண்ட் தென் அவர பத்தின ஒரு பேராகிராஃப். ஸோ இது 3மே ஒரே ஒரு கன்டென்ட் தான். ஸோ இதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம டிவ் டேக்குள்ள எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் டிவ் டேக் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹெச்ஆர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹெச்ஆர் அப்படின்னா ஹரிசாண்டல் ரூலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்து எப்படி உங்கள் வெப்சைட்டில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஜஸ்ட்டு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஹெச்ஆர் அப்படின்னா என்னது? ஹரிசாண்டல் ரூலர். ஓகேவா? ஸோ போய் பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் ஒரு லைன் வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹரிசாண்டல் ரூலர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன டேக் பார்க்கலான்னா நம்ம சென்டர் டேக் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சென்டர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே சென்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன கண்டென்ட் சென்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே சென்டர் டேக்குள்ளே எழுதிருங்க. நான் இப்போ இந்த கண்டென்ட், இந்த இமேஜ், டெக்ஸ்ட்டு, இந்த பேராகிராஃப் இது எல்லாமே சென்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சென்டர் டேக் வந்து ஒன்று போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம்னா இது எல்லாத்தையுமே எழுதிடலாம். ஸோ என்னவாயிருக்கும், நம்ம கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு என்னவாயிருச்சு, சென்டர் ஆயிருச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு தான் சென்டர் டேக் யூஸ் பண்ணுவோம். நம்ம அடிஷ்னலாக நம்ம பார்த்த ஆங்கர் டேக்கில் பட்டன் டேக் பார்த்தோம் இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம இந்த டிவ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். https://wa.me/+9167. ஸோ மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். அண்ட் தென் பட்டனுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கான்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு HTML வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேஅவுட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே இதை பர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து கூட நீங்கள் பண்ணுங்கள், அல்லது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு வந்து பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் இப்போ 2 பேருக்கு வச்சுருக்கேன்ல, இதே மாதிரி மினிமம் ஒரு 3 பேருக்கு, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யாவோட ஃப்ரெண்ட் சந்தோஷ், அதுக்கப்புறம் தினேஷ், இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா ஸோ நீங்கள் அவங்க 3 பேருக்கும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவங்க 3 பேரை பற்றியும் வந்து கண்டென்ட்ஸ் வந்து எழுதுங்க. அண்ட் தென் கான்டாக்ட் மீ பட்டன் வந்துட்டு வைங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதுக்கடுத்து வரக்கூடிய பேசிக் டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ், பை, ஸ்டே டியூன்.